பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நம் எதிரியின் முன் நமக்கு ஒரு விருந்து ஆயத்தம். ஆதார வசனம் சங்கீதம் 12வது சங்கீதம் 5வது வசனம். நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதம் 32:8 கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றவர் சில சமயங்களில் சாத்தான் எதிரிகள் நம்மேல் எகிறுகிறதற்கு துன்பப்படுத்துவதற்கு இடம் கொடுத்துவிட்டு அவர் அமைதியாக இருப்பது போல் நமக்கு தெரிகிறது. எங்கேயோ போய் கர்த்தர் மறைந்து கொண்டது போலவும் நாம் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது போல நிலை உருவாகி விடுகிறது. ஏசாயா 54:17வது வசனத்தில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று தானே சொல்லியிருக்கிறார். ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று தானே சொன்னார். உன்னை கண்மணி போல் காப்பேன் என்றாரே. நம்மை அவனிடத்தில் துன்மார்க்கன் கையில் விடுவதில்லை என்று தானே சொன்னார். ஆமாம், உண்மைதான். தான் நேசித்த இஸ்ரவேல் மக்களை, ஆபிரகாம் சந்ததியை 430 வருடங்கள் எகிப்தியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசினால் ராஜ அபிஷேகம் பெற்றவன். சவுல் ராஜா தாவீதை துரத்தி வேட்டையாடுவதை கர்த்தர் வேடிக்கை பார்ப்பது போல் இருந்தது. என்ன தப்பு செய்தான்? யோசேப்பு சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டு யாருக்கும் தெரியாத தேசம் எகிப்தில் வீட்டு வேலைக்காரனாக, பின் அநியாயமாய் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறை தண்டனை. ஆம், கர்த்தர் தம் மக்களை எதிரி கையில் ஒப்பு கொடுக்கிறார். இல்லை, நாமே போய் மாட்டிக்கொண்டாலும் கொஞ்ச காலம் அமைதி காக்கிறார். மேற்கண்ட எல்லா நிகழ்வுகளிலும் கர்த்தர் தம் மக்களை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. சரியான நேரத்தில் அவர் நிர்ணயித்த நேரத்தில் இடைப்பட்டு சிறையிருப்பை மாற்றினார். எதிரிக்கு பாடம் கற்பித்தார். யார் மேல் கை போட்டாய் என்று கேட்பது போல அநியாயம் செய்தவனுக்கு தண்டனைக்கு நேராக விட்டார். தம் மக்களை உயர்த்தினார். இந்த உயர்வு தம் மக்களும் எதிர்பார்க்கவில்லை, சாத்தானும் எதிர்பார்க்கவில்லை. சாத்தானை வெட்கமடைய செய்தார். அப்படித்தான் கர்த்தரின் செயல். ஏன் இந்த வேதனைகள் பாடுகள் இல்லாமலேயே தம் பிள்ளைகளை உயர்த்தி இருக்கலாமே? ஏன் இத்தனை பாடுகளை அனுமதித்து விட்டு பின் தூங்கி எழுந்தவர் போல விழித்து கொண்டவர் போல எழும்பி வந்து நியாயம் செய்கிறார்? எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு இன்று உணர்த்துவது நமக்கு ஜாக்கிரதை வர வேண்டும் என்பதற்காக, நிழலின் அருமை புரிவதற்காக, கட்டுப்பாடு ஒழுங்கும் பெற வேண்டும் என்பதற்காக, மாமிசத்தை மனிதர்களை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை புரிய வைப்பதற்காக, எதிரிக்கு பாடம் புகட்டுவதற்காக, நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக, நம்முடைய கீழ்ப்பிடுதலை காண்பதற்காக, அவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது யோவான் 15:5 என்பதை வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள் கொள்வதற்காக, சூழ்நிலைகள் எப்படி மோசமாக மாறினாலும் என் தேவன் என்னோடு தான் இருக்கிறார், என்னை கைவிடவே மாட்டார் என்ற உறுதியில் இருக்கிறோமா என்பதை பார்ப்பதற்காக, அவர் எழும்பி நம் வாழ்வில் கிரியை செய்வதற்காக காத்திருக்கிறார். நம்மிடம் ஒரு பக்குவத்தை எதிர்பார்க்கிறார், காத்திருக்கிறார். என்ன பக்குவம்? என் தேவன் என்னோடு தான் இருக்கிறார், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். இப்போது நடப்பது எனக்கு புரியவில்லை, பிடிபடவும் இல்லை. ஆனால் எல்லாம் அறிந்த அனந்த ஞானம் கொண்டவரும் சர்வ வல்லமையுள்ளவரும் பூரண கிருபையுள்ளவர் என்னோடு தான் இருக்கிறார். விடுவிப்பார், தப்புவிப்பார், உயர்த்துவார், என்னை சாட்சியாய் வைப்பார் என்ற மனதிடத்துடனும் சாத்தானையும் சூழ்நிலையும் பார்த்து என்னை கீழே தள்ளி சோர்ந்து போக செய்து நீ வேடிக்கை பார்க்க முயலுகிறாய். நடக்காது. நீதான் வெட்கப்பட்டு போவாய். நான் என் கர்த்தருக்குள் திடப்பட்டு கொண்டே கலிகூர்ந்து கொண்டே என்னுடைய வேலையை செய்வேன். இன்னமும் அவரை தேடுவேன், ஸ்தோத்தரிப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன் என்று நாம் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடம் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுத்த வாக்கை எடுத்து பிடித்து அறிக்கை செய்து அவரோடு பேச வேண்டும். அடுத்து எதிரியை பார்த்து அதட்டி பேச வேண்டும். அடுத்து நம் ஆத்துமாவிலே பேசி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 4:4-5 தயவு செய்து வாசியுங்கள். இன்று நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு ஒரு பிரேக் துறை எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, மேற்சொன்ன 3ஐயும் செய்வேன் என்று எழும்புங்கள். கர்த்தரோடு பேச வேண்டும், சாத்தானோடு அதட்டி பேச வேண்டும், உங்களோட நீங்கள் பேச வேண்டும். இதோ கர்த்தர் ஏசாயா 30:18 சொன்னபடி செய்ய ஆரம்பமாகிவிட்டார். உங்களுக்கு இரங்கபடி காத்திருந்தவர் மனதுருகமாக எழுந்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்ய எழும்பிவிட்டார். சங்கீதம் 40:17 படி உங்கள் நினைவாகவே இருந்தவர் நீங்கள் அவருடைய கண்மணி என்பதை நிரூபிக்க போகிறார். நீங்கள் நன்றியோடு சங்கீதம் 13:6 தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.
அற்புதத்தை காணப்போகிறீர்கள். ஜெபிக்கலாம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னீர். எங்கள் அவிசுவாசம் விழுவதும் பின் விசுவாசத்தில் எழுவது பின் விழுவதும் இப்படி இல்லாதபடிக்கு எப்போதும் விசுவாசத்தில் திடமாக நிமிர்ந்து நிற்க பலன் தார். காரியம் வாய்க்கும் முன்னே, விடுதலை பெறும் முன்னே நன்றி சொல்லும் பக்குவத்தையும் கிருபையும் தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.